விரிவுரையாளர் தயாளினி திலீபனினுடைய கொலை வழக்கு இன்றைய தினம் யாழ் நீதிமன்றத்திலே விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த வழக்கின் பொழுது இந்த கொலையினுடைய மரண விசாரணை அறிக்கை இன்னமும் சமர்ப்பிக்கப்படவில்லை, முடிக்கப்படவில்லை என்கின்ற விடயம் தெரிய வந்திருக்கின்றது. அடுத்தது இந்த வழக்கினுடைய முதலாவது சந்தேக நபர், அதாவது அந்த பொடியனுக்கு ஆதரவாக சடதரணி சர்மினி அவர்கள் ஆஜராகி இருக்கின்றார். அடுத்த விடயம், இந்த மரண விசாரணை அறிக்கை இன்னமும் நிறைவுறுத்தப்படவில்லை, சமர்ப்பிக்கப்படவில்லை என்பது இந்த வழக்கிலே மிக முக்கியமான வகிபாகத்தை கொண்டிருக்க போகின்றது. வணக்கம், நான் உமாசங்கர் ஆரூரன். என்னுடைய இந்த வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யாது பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த விசாரணை இன்றைய தினம் யாழ் நீதிமன்றத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அதற்கான இந்த கொலைக்கான மரண விசாரணை அறிக்கை இன்னமும் கிடைக்க பெறவில்லை என்கின்ற அடிப்படையிலே அவ்வாறான ஒரு முடிவுக்கு நீதிமன்றம் வந்திருக்கின்றது. அந்த மரண விசாரணை அறிக்கையை யார் செய்வது என்பது தொடர்பாக ஒரு சிக்கல் நிலவுகின்றது. அதாவது உடல் கண்டெடுக்கப்பட்ட நீதிமன்ற நியாயாதிக்கம் சாவகச்சேரி நீதிமன்றத்திற்குரியது, விசாரணையை நடத்துவது யாழ் நீதிமன்றம். ஆகவே சாவகச்சேரி நீதிமன்றம் இனி இந்த விசாரணை அறிக்கையை, மரண விசாரணை அறிக்கையை அவர்கள்தான் இங்கே யாழ் நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும். ஆகவே அங்கே இன்னமும் அது முடிக்கப்படவில்லை. ஆகையால் இன்னமும் மரண விசாரணை அறிக்கை முடிக்கப்படவில்லை என்கின்ற முடிவை யாழ் நீதிமன்றம் எடுத்திருக்கின்றது. இதில் இந்த விடயம் தொடர்பாக சட்ட சிக்கல்கள் இருக்கின்றன. அவற்றை நாங்கள் பல பிரிவுகளுக்கு ஊடாக பார்க்கலாம். அவற்றை பார்ப்பதாக இருந்தால், முதலாவது விடயம், இந்த நியாயாதிக்க சிக்கல் இருக்கின்றது. அதாவது ஜூரிஸ்டிக்ஷன் இஷ்யூ என்று கூறுவார்கள். உடல் சாவகச்சேரி நீதிமன்ற நியாயாதிக்க எல்லைக்குள் தான் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கொலை வழக்கு விசாரணை நடைபெறுவது யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் நடைபெறுகின்றது. இங்கு சட்டப்படி ஒரு மரணம் நிகழ்ந்த இடம் அல்லது உடல் கண்டெடுக்கப்பட்ட இடம், அந்த அடிப்படையில் தான் அந்த பகுதியினுடைய நீதிமன்றம் தான் முதலில் மரண விசாரணையை நடத்த வேண்டும். அதனால் சாவகச்சேரி நீதிமன்றத்திற்குத்தான் இதிலே முதன்மை அதிகாரம் காணப்படுகின்றது. இது முதலாவது விடயம். அடுத்த விடயம், மரண விசாரணை, இன்குவெஸ்ட், இது ஏன் முக்கியம் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இந்த மரணத்தினுடைய காரணம், கோஸ் ஆஃப் டெத் என்று சொல்வார்கள், அதனை அறிவதற்கும் அந்த மரணம் இயல்பானதா அல்லது சந்தேகத்திற்குரியதா அல்லது கொலையா, இந்த மூன்று கேள்விகளுக்கும் விடை காண்பதற்கும் இது முக்கியமானதாக இருக்கின்றது. அதே போல அந்த சம்பவத்தினுடைய சூழ்நிலைகளை அறிந்து கொள்வதற்கும் இந்த மரண விசாரணை முக்கியமாக இருக்கின்றது. இந்த விடயங்களை இவை உறுதி செய்கின்றது. இந்த அறிக்கை இல்லை என்று சொன்னால் கொலை வழக்கை முறையாக முன்னெடுக்க முடியாது. அடுத்தது, நீதிமன்றத்தில் ஆதாரங்கள் பலவீனமாகும். மூன்றாவது விடயம், தற்போது இருக்கக்கூடிய சில சட்ட சிக்கல்கள். இங்கு பிரச்சனை என்னவென்று கேட்டால், சாவகச்சேரி நீதிமன்றம் இன்னமும் மரண விசாரணை அறிக்கையை அனுப்பவில்லை. ஆனால் யாழ் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை ஆரம்பமாகி இருக்கின்றது. அத்தோடு இந்த மரண விசாரணை அறிக்கை இன்னமும் கிடைக்கவில்லை என்பதனால் இந்த வழக்கு இன்னமும் காத்திருக்க போகின்றது. இதிலே இருக்கக்கூடிய நடைமுறை முரண்பாடுகளை பார்ப்போமாக இருந்தால், விசாரணை நடைபெறும் நீதிமன்றத்திற்கு தேவையான அடிப்படை ஆவணம் இன்னமும் இல்லை என்பதுதான். அதாவது இந்த இன்குவெஸ்ட் ரிப்போர்ட், மரண விசாரணை அறிக்கை என்பது அடிப்படையான ஆவணமாக இருக்கின்றது கொலை வழக்குகளுக்கு. ஆகவே அடுத்தது வழக்கு தாமதம், வழக்கை முன்னேற்ற முடியாமல் போகிறது. அதேவேளை குற்றப்பத்திரிகை தாக்கலும் கூட சில வேளைகளிலே தாமதம் ஆகலாம். சட்ட ரீதியான சவால் என்று பார்க்க போனால், பாதுகாப்பு தரப்பு, அதாவது டிஃபென்ஸ் பண்ணுறது, இந்த வழக்கை டிஃபென்ஸ் பண்ணுற தரப்பு மரணத்தின் காரணமே இன்னமும் உறுதி செய்யப்படவில்லை. அதாவது சந்தேக நபர்கள் தரப்பு இன்னமும் இந்த மரணத்தின் காரணமே இன்னமும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்கின்ற வாதத்தை ஒரு மிக முக்கியமான வாதமாக தங்களுக்கு சார்பானதாக முன்வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே வழக்கு பலவீனமாகின்ற வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது எப்படி தீர்க்கப்படும் என்று கேட்டால், மேல் நீதிமன்றம் அல்லது விசாரணை செய்கின்ற தற்போதைய நீதிமன்றம் சாவகச்சேரி நீதிமன்றத்திடம் அறிக்கையை விரைவுபடுத்துமாறு உத்தரவு பிறப்பிக்கும், அல்லது போலீசார் அல்லது வழக்கறிஞர் தரப்பிலே மரண விசாரணையை முடிப்பதற்கு அழுத்தம் வழங்கப்படும். ஆகவே இவற்றிலிருந்து பார்க்கக்கூடிய அல்லது அவதானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான சட்ட கருத்து என்ன என்று கேட்டால், இந்த நிலைமை ஒரு கொலை வழக்கினுடைய அடித்தளம் மரண விசாரணை அறிக்கைதான் என்பதனை உறுதி செய்கின்றது. இந்த அறிக்கை இல்லாமல் இந்த வழக்கு முன்னேறுவது என்பது சட்ட ரீதியாக பலவீனமானதாக இருக்கும். அடுத்தது, நீதிமன்றத்தில் நிறைய எதிர்ப்புகளையும் சந்திக்க நேரிடும். சுருக்கமாக
கூறுவதாக இருந்தால் உடல் கண்டெடுக்கப்பட்ட இடம் மற்றும் வழக்கு விசாரணை நடைபெறுகின்ற இடம் வேறுபடுகிறது. மரண விசாரணை அறிக்கை தாமதமாக இருப்பதால் வழக்கு முன்னேற்றம் தடைப்படுகிறது. சட்ட ரீதியான பலவீனம் உருவாகிறது. இந்த குற்றப்பத்திரிகை என்றதை பொறுத்த வரைக்கும் குற்றப்பத்திரிகை எப்போ தாக்கல் செய்யப்படும் சொன்னால் சாட்சியங்கள் அனைத்தும் நெறிப்படுத்தப்பட்டு அந்த சாட்சியங்கள் சட்டமாதிபர் திணைக்களத்திற்கு அனுப்பப்படுவதற்கு தயாராக இருக்கின்ற ஒரு நிலையில தான் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும். ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரையில் இன்னமும் ஆரம்பகட்ட விசாரணைகளை இன்னமும் நிறைவடையவில்லை. ஆரம்பகட்ட விசாரணைகள் நிறைவடைந்து சந்தர்ப்ப சாட்சியங்கள், வைத்திய சாட்சியங்கள், கண்கண்ட சாட்சியங்கள் இவை அனைத்தும் நெறிப்படுத்தப்பட்டு அவை அனைத்தும் சட்டமாதிபர் திணைக்களத்திற்கு அனுப்பப்பட போகின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் தான் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும். ஆகவே மரண விசாரணை அறிக்கை என்கின்ற ஒரு விடயம் இன்னமும் வழங்கப்படாததனால், முடிவுறுத்தப்படாததனால் இந்த குற்றப்பத்திரிகை என்பது தாக்கல் செய்யப்படுவதும் இன்னமும் தாமதமாக போகின்றது. அதேவேளை முறைப்பாட்டாளர்கள் சார்பில் அல்லது பாதிக்கப்பட்டவர்களுடைய சார்பிலே சட்டத்தரணி பெனிஸ்லஸ் துஷான் அவர்கள் ஆஜராகி இருந்தார். முதலாவது எதிரி அல்லது சந்தேக நபர் அந்த பிடியனுக்கு சார்பாக சட்டத்தரணி சர்மினி அவர்கள் ஆஜராகி இருந்தார். இரண்டாவது சந்தேக நபர் மகள், விரிவுரையாளருடைய மகள் சார்பாக சட்டத்தரணி கௌதமன் ஆஜராகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த தடவை பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் அவர்களும் பெனிஸ்லஸ் துஷான் அவர்களும் ஆஜராகி இருந்தார். முதலாவது எதிரிக்கு சார்பாக யாருமே ஆஜராகி இருக்கவில்லை. அதே நேரம் மகள் சார்பாக ஒரு சிங்கள சட்டத்தரணி ஒருவர் ஆஜராகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. எழுகின்ற கேள்வி, இந்த மரண விசாரணை அறிக்கை தாமதம் என்பது சாதாரணமானதா? உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.